ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு 3 பவுனுக்கு லாங் செயின் வாங்கணுன்னா எப்படி சேமிக்கலாம் அண்ட் இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்றத ஒரு அப்ராக்சிமேட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ட்ரீம் இருக்கும். லைக் 3 பவுனுக்கு ப்ளைன் செயின், இல்லை வந்து ஒரு டாலர் செயின். இதை வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து ஒரு 35-40 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து தாலி வாங்கணும், தாலி செயின் வாங்கணும் அண்ட் அதே மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி 3 பவுன் அப்படின்றது நிறைய இதில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், லிஸ்ட்டில் வந்து இருக்கும் 3 பவுன் அப்படின்றது. ஸோ அதை இன்றைக்கி எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே டாலர் செயின் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஒரு 3 பவுனுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். பட் இப்போ கொஞ்சம் வந்து ஜுவல்லரி கடன்லாம் இருக்கிறதுனால சரி கொஞ்சம் அதெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த 3 பவுனுக்கு நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஈவன் நெக்லஸ் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நீடோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் கட்டாயமாக நான் சொல்கிறேன், என்னோடய பட்ஜெட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகணும். ஒரு 3 பவுன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் கொடுத்து எடுக்கணும், இல்லை சேவ் பண்ணி எடுக்கணும்னா கண்டிப்பாக 2 வருஷம்னா தாராளமாக வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மாறுபடும். ஏன்னா எனக்கு இப்போ 2 வருஷம் ஆகுதுன்னா ஒரு சில பேருக்கு 3 வருஷம் ஆகலாம், ஒரு சில பேருக்கு 5 வருஷம் ஆகலாம், ஒரு சில பேருக்கு ஒரு 6 மாதத்தில் கூட வாங்குற அளவுக்கு அவங்கள்ட்ட பொருளாதார வசதி இருக்கும். அதனால் அது வந்து மாறுபடும். உங்கள் பொருளாதார வசதி தகுந்து உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படின்றத தகுந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்களா? அதுக்கடுத்து 3 பவுன் அப்படின்ற போது 24 கிராமு நான் வந்து ரவுண்ட் ஆஃப் 25 எடுத்திருக்கேன். இது வந்து இந்த விலை கொஞ்சம் கூடுதல் ஏற இறங்க இருக்குது இல்லையா? ஸோ அதனால் வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃபாக 15,000 நான் போட்டிருக்கேன். நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டோம்னா கூட ஒரு 25 கிராமுக்கு வந்து 15,000 அப்படின்னா 3,25,000 வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செயின், இந்த தாலி செயின்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் வரும். கண்டிப்பாக வந்து 6% கூட இல்லை, 2% 3% கூட கோல்டு தாலி செயின்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ரவுண்ட் ஆஃப் 6 to 10 நான் வந்து வச்சுருக்கேன். ஜிஎஸ்டி வந்து 3%. சரிங்களா? ஸோ இதை எடுத்தோம் அப்படின்னா ஒரு 4,24,000 இன்றைக்கி நம்ம சூழ்நிலைக்கு ரெடி கேஷ் கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 பவுன் வந்து அழகாக வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? பட் இதில் வந்து நிறைய கருத்து வேறுபாடு இருக்கும். யாருனால வந்து இப்போ 4 லட்ச ரூபா கொண்டு போய் உடனே பரட்டி வந்து ஒரு 4,5 லட்சம் பரட்டி கொண்டு போய் வாங்க முடியும்? ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அடுத்த லெவலுக்கு வர நம்ம எய்ம் பண்ணி பிளான் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்க ஃபேமிலிக்கு 4 லட்சம் அப்படின்றது என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 பெரிய அமௌண்ட்டு. 4,5 லட்சம் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் யோசிப்பாங்க, இந்த மாதிரி 4,5 லட்சம் இருந்தால் எனக்கு கடன்லாம் கட்டிட்டு நிம்மதியாக உட்காந்துக்கு நகை எதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா எனக்குமே அப்படி தான் தோணுது. ஒரு 4,5 லட்சம் இருந்துச்சா எனக்கு வந்து ஜுவல்லரி லோன் இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு உட்காந்துக்க நிம்மதியாக அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ இது வந்து ஒரு இதுக்காக சொன்னேன். ஸோ இந்த மாதிரி 4,5 லட்சம் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? இதை வந்து ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய மெத்தடில் வாங்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எப்போதுமே நம்மளால் கோல்டு சீட்டு கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட்டுக்குலாம் நம்மளால் கோல்டு சீட்டு போடவே முடியாது. ஏன்னா ஒரு வருஷத்தில் வாங்கினா மாதம் 40,000 கிட்ட நம்ம கோல்டு சீட்டு போட்டோம் அப்படின்னா தான் 1 லட்ச ரூபா வந்து 4 லட்ச ரூபாய் அச்சீவ் பண்ணி ஒரு மந்தில் ஒரு இயரில் வாங்க முடியும். ஸோ அதெல்லாம் நம்மளால் முடியாது. முடிகிறவங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ 4,5 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு ஸ்மார்ட்டாக எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், உங்கள்கிட்ட வந்து ஓல்டு கோல்டு ஜுவல்லரி இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு நீங்கள் பேங்க்கில் வச்சுட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம். அப்படி இல்லைன்னா கோல்டு சீட்டில் வாங்கலாம், இல்லை காயினாக சேர்த்து வாங்கலாம். இப்போ எனக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கோல்டு காயின் வாங்குறது, கோல்டு சிட்டு வாங்குறது, இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த காலகட்டத்துக்கு எனக்கு பெஸ்ட்டாக தெரியுத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒன் டைம் டெபாசிட் தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது. ஏன்னா அதில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் அந்த வீடியோஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அடுத்து நான் வந்து அதுக்கு தான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி கோல்டு நகைக்கடையில் போட்டு வச்சுட்டு கோல்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதையெல்லாம் நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ 1 இயரில் நீங்கள் டார்கெட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 35,000 நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் வந்து இந்த 3 பவுனை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் எடுத்து வச்சுக்கலாம். பணமாக கொஞ்சம் எடுத்து வைக்கிறது, ஆர்டி கொஞ்சமாக போடுறது, இல்லை கோல்டு சிட்டில் போடுறது, கொஞ்சம் கொஞ்சமாக காயின் வாங்குறது, இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அது வந்து உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்து அது வந்து ஓகேங்களா. 2வது வந்து பார்த்திங்கன்னா
இல்லைக்கா எனக்கு 2 வருஷம் வேணும்க்கா, நான் 2 வருஷத்தில் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் மந்த்லி 17,700 எடுத்து 2 வருஷம் அப்படின்றபோது என்னை பொறுத்த வரைக்கும் பணமாக எடுத்து வைக்காமல் ஏதாவது கோல்டு சிட்டாவோ இல்லை வந்து கோல்டு காயினாவோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிஜி கோல்டு அப்படின்ற விஷயத்தை வந்து எனக்கு நிறைய இப்போ வந்து நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா எனக்கு இங்கே இருக்க டிஜிகோல்டு ஷாப் அப்படின்றத பார்த்திங்கன்னா தங்கமயில் மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 2 மாதம் முன்னாடி டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இது வந்து சின்னதாக உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நான் ரொம்ப என்னோடய லாங் டேர்ம் ஃபாலோவருக்கு தெரியும், எனக்கு வந்துட்டு ப்ளைனாக வந்து ஒரு செயின் ஒரு 4 கிராம் நான் வாங்கி ரெகுலர் யூஸ்க்கு போகணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி அதுக்கு எப்படி நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா, போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டு முடிஞ்சிருச்சு, தங்கமயில வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா, நான் நியூ சிட்டு வந்து ஸ்ரீகோமலில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஒரே ப்ளைன் செயின், நல்லா கேட்டுக்கோங்க. நான் தங்கமயிலில் கேட்டேன், ஏன்னா அங்கே தான் 2 கிராம் சேர்ந்துருக்குது, கூட 2 கிராமுக்கு ஏதாவது போட்டு நம்ம வாங்கிக்கலான்னு கேட்டேன். கிட்டத்தட்ட வந்து 19% சொன்னாங்க. அந்த ஒரு ப்ளைன் செயினுங்க, எந்த டிசைனுமே கிடையாது, வெறும்னே சரடு மாதிரி ப்ளைன் செயின் 4 கிராமுக்கு 19% சொன்னாங்க. அதே ஆப்போசிட்டில் ஸ்ரீகுமரனில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6% தான் சொல்கிறாங்க. அந்த அதே சேம் ஒரு மாற்றம் கூட கிடையாது. அதே இது சேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6% சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணிக்கோங்க, 6% எங்கே இருக்குது, 19% எங்கே இருக்குது, யோசிச்சு பாருங்களேன். எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நான் வந்து டிஜிகோல்டில் பணம் போடுறதே நிறுத்திட்டேன். பிகாஸ் இவங்கள்ட்ட ரொம்ப வேஸ்டேஜ், ஓவர் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது உண்மையாகவே சொல்லணுன்னா. அதனால் நான் வந்து இந்த 2 சிட்டு முடிஞ்சிருச்சு, அதாவது 2000 போட்ட சிட்டு வந்து தங்கமயில முடிஞ்சிருச்சுன்றதுனால நான் வந்து இந்த மார்ச் 23 என்னோடய எல்லா பர்ச்சேஸையுமே வந்து தங்கமயில வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ரீகுமரனுக்கு மாறிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் வந்து தங்கமயிலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, அது வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த ஆஃபர் எல்லாமே நம்மளுடைய காசு தான், ஆனால் ரொம்ப வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப அதிகம் வேஸ்டேஜ். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 வருஷம் அப்படின்னா நம்ம 15,000 சேர்த்து வைக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து 4 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலே போயிடும். ஏன் அப்படின்னா 3 வருஷம் அப்படின்றபோது லாங் டேர்ம் அப்படின்றதுனால நமக்கு வந்து விலையில் வந்து நிச்சயமாக பெரிய மாற்றம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ சும்மா 1 வருஷம் அப்படின்ற போதே ரவுண்ட் ஆஃப் 15,000 எடுத்து வச்சுருக்கின்றது, 3 வருஷன்ற போது கண்டிப்பாக 20,000 25,000 வந்து கிராமுக்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, உங்கள் ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்படி வேணும்னா சேமித்து வாங்கலாம் அப்படின்றது ஒரு ரகம். அண்ட் இப்படி தான் சேமித்து வாங்கணும் அப்படின்றது என்னோடய ரகம். எப்படின்னா நான் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டையுமே வந்து கால்குலேஷன் பண்ணுவேன். ஏன்னா கோல்டில் அப்படின்றதுனால வந்து ரொம்ப நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த கோல்டுக்கு மட்டுமே பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைப்பேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு 1-2 சிட்டு முடிஞ்சுக்குது, பழைய சில்வர் ஜுவல்லரிலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு செயின் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து என்னோடய டார்கெட் படி இந்த 3 பவுன் வாங்கணும் அப்படின்னு நானும் நினச்சி வச்சுருக்கேன். பட் இப்போதைக்கு என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு வந்து ஜுவல்லரி லோன் நிறைய இருக்குது, அதை எல்லாம் ரெனியூவல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போய் வச்சு அதை ஒன் டைம் டெபாசிட்மெண்ட்டில் போட்டுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நான் இருக்கேன். எனக்கு என்னமோ தெரிலிங்க. ஏன்னா நம்மளால் வந்து மந்த்லி வந்து இந்த மாதிரி வந்துட்டு 20,000 30,000 எடுத்து வச்சு கோல்டு சிட்டு என்னால் கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா நீ அடுத்து நான் பாப்பா ஸ்கூல் சேர்த்திடுவேன். ஓகேங்களா, நீ ஸ்கூல் சேர்த்திட்டு அப்படின்னா எனக்கு அதுக்கு ஃபீஸ் கட்டணும். ஸோ அதுக்கு நான் பிளான் பண்ணணுனாலும் என்னால் அது பண்ண முடியாது. 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கோல்டு காயினாக வாங்கி வச்சு அதுக்கு வேஸ்டேஜ் கொடுத்து அது நம்ம கொடுக்கும்போது ஒரு பர்சன்டேஜ் கழிச்சு, ஸோ அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து இதுதான் ஒரு பெஸ்ட்டு பிளான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒன் டைம் ஃபஸ்ட்டு இருக்கிற கடன்லாம் முடிச்சுட்டு ஒன் டைம் டெபாசிட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு 11 மந்த் வரைக்கும் அது இருக்கட்டும். நம்ம இங்கிட்டு நம்ம கடனை கட்டிட்டு நம்ம பார்த்து பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை கொண்டு போகலாம். எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஃப்யூச்சர் பிளானு. நான் வந்து பிளான் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய மெத்தடில் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ நான் வந்து இந்த மாதிரி பிளான் இருக்கேன் அப்படின்றதுனால வந்து இது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. அப்படின்றதுனால உங்களால் வந்து மந்த்லி ஒரு 10K போட முடியுங்க்கா, என்னால் 50Kல இது அசால்ட்டாக நான் போட்டுருவேன்க்கா கோல்டு வச்சுட்டு, இல்லை 7 வச்சுட்டு என்னால் போட முடியும்
அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். அதுவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த மாதிரி நம்ம செயின் அப்படின்னு போயிட்டோம்னாலே கண்டிப்பாக 6 to 10% தான். 15% வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஃப்ரீயாக வந்து ஸ்ரீகுமரனில் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் 2-3 ஷாப்லேயுமே வந்து ஃபுல் லலிதா ஜுவல்லரியுமே வந்து 100% வேஸ்டேஜ் ஃப்ரீயெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ட்ரஸ்டபுளான ஷாப் எங்கே இருக்குது, உங்களுக்கு எது வந்து நல்லா ராசியாக இருக்கும், எது வந்து நல்லா குட் வைப்ஸ் கொடுக்கும் அப்படின்றத பார்த்துட்டு கோல்டு டிஜிட்டில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு என்னை வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த சேனலை ரன் பண்ணி வைக்கிற உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ எப்போவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் நானும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உங்கள் லெவலில், அதாவது உங்களோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரியான சேவிங்ஸ் பிளான், ஸ்மார்ட்டான விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். சைட் பை சைடு என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களையும் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். ஆனால் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன் உண்டியல் வீடியோ போட்டேன்னு. கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ரம்ஜான்னால, அதனால தான் போட முடியல. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக்கில். டாடா பை சி யூ. நம்மளுடைய ஃப்ரெஷ் பேட்ச் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிட்டுருக்கு. பிகாஸ் இப்போ நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் அப்படின்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ப்ராசஸில் எல்லா ஹெர்பல்ஸையும் போட்டு சில ஹெர்பல்ஸ் மட்டும் போட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இதை சேர்த்துவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்னென்ன ஃப்ளவர்ஸ், இந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரோஸ் பெட்டல்ஸ், அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ, இது எல்லாமே வந்து போட்டு அதை சோக் போயிட்டு ஃபில்டர் பண்ணி டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம பேக் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்படி தான் வந்து ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு தான். அண்ட் செக்கில் ஆட்டினா கோகோனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து நான் செக்கில் ஆயில் வாங்க போகும்போது வந்து உங்களுக்கு நான் அடுத்த டைம் நான் போகும்போது வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஹேரில் என்ன ரிலேட்டட் பிரச்சனை தான் சரி, டேண்ட்ரஃப் இருக்குது, முடி வளர மாட்டேங்குது, முடி ரீக்ரோத் ஆக மாட்டேங்குது, முடி ஷைனிங் இல்லை அப்படின்னாலும் இதை நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி முடி உதிர்வதை ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் பண்ணணும். முடி உதிர்வதை ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் முடியை வந்து நல்லா வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். நல்லா வந்து வளர்ச்சியை வந்து தூண்டுற மாதிரி வந்து நம்ம இதில் நிறைய ஹெர்பல் சேர்த்துருக்கோம். இது கூட நம்ம ஹெர்பல் ஹேர் டேயுமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.